வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து அந்த வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறாங்க. இப்போ வெயிட் மிஷின் வந்து 0ல் வந்து நின்றுடுது. எல்லாருமே வந்து ஷாக் ஆகி வந்து எட்டி பார்க்குறாங்க. டான்ஸ் கற்றுக்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இறங்குங்க மாஸ்டர் அப்படின்னு அவன் ஏறின்னு பார்க்குறான். அப்போது 0ல் இருக்குது. அப்போ அந்த பையன் சொல்கிறான், மாஸ்டர் மிஷின் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்றான். அப்போ வந்து பார்வதி எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. நான் சொன்னல எங்களோட நீ தான் வெயிட் அதிகம், அதனால தான் வந்து மிஷின் வீணாக போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் எல்லாரோட நான் தான் வந்து வெயிட் கம்மி அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேட்குறாங்க, 3 பேரும் நின்று இப்போ எங்கள் 3 பேரில் யார் வந்து குண்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஒருத்தரை பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 3 பேருமே குண்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாடுக்கு ஓடிடுறாங்க. அப்புறம் விஜயா வந்து இன்னும் ஒரு 3 மாதத்தில் நான் வந்து என் உடம்பை கண்ட்ரோல் கொண்டு வரேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கு சிந்தாமணி வந்து உங்கள் வீட்டு மருமகளே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் எப்படி உடம்பை கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. விஜயா வந்து அதுக்கு கோவப்படுறாங்க. என் மருமகளையும் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோடய உடம்பையும் வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. இங்கே வந்து ஷோரூமில் பார்த்திங்கன்னா, ஒரு லேடி வந்து திங்ஸ் வந்து வாங்க வராங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அந்த லேடிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னு. அவர் வந்து போய் ஷோரூமில் உள்ள திங்ஸ் எல்லாம் அந்த லேடிக்கு காட்டுறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, இவன் என்ன இப்படி வழியிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா, அந்த லேடி வந்து நீங்களும் ஃபிட்டாக இருக்கீங்க, அஜித் மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே கடைசியாக பார்த்தா அவங்க வந்து ஒரு டயட்டீஷியன். உங்கள் உடம்பு வந்து டயட்டை வச்சுக்க வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து ரோகிணி வந்து கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இது தெரியாமல் மனோஜ் இப்படி வழிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே ரோகிணியோட அம்மா கிட்டேருந்து வந்து ஃபோன் வருது. ரோகிணி அம்மா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி வர முடியும், முத்து வேற அங்கே வந்துட்டுருக்கான், நான் வந்தேன்னா நான் மாட்டிக்குவேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து நீ தானே அம்மா, நீ தான் கண்டிப்பாக வரணும், இல்லைனா வீடியோ கால்லையாவது வந்து உன்னை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் என்ன செய்கிறது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து மீனா வந்து கார் ஓட்ட கற்றுட்ருக்காங்க. முத்து வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. போகிற வழியில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம அவங்களையும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு. நீ ஓட்டுறதே இங்கே பெரும்பாடாக இருக்குது, இதில் ஃப்ரெண்ட்ஸை வேறு ஏற்றிக்கணுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. இல்லை இப்போ தான் நான் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏற்றிக்கிட்டு கார் ஓட்டுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து மீனா நீ ரொம்ப நல்லா இப்போ கார் ஓட்ட நல்லா கற்றுக்கிட்ட இன்னொரு கார் வாங்கிடு அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து அண்ணாமலை வந்து வேலை கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோகிணி இன்றைக்கி நீங்கள் என்ன நம்ம வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அதனால் போகணும் அப்படின்றாங்க. முத்து மீனாவும் நம்மளும் போகலாம், அதான் கிறிஸ்டி படிக்கிறேன், நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் கிளம்புறாங்க. என்ன நடக்கிறது நாளைக்கு பார்க்கலாம்.